கடவுளே, டெய்லியும் டார்கெட்னு போட்டு கொள்றாங்க இந்த மியோக்காரிங்க. நம்ம சம்பளம் வாங்குறதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆயிடுது. கடவுளே, இன்னைக்காச்சும் எவனுமே என்னை திட்டாம எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டில் வந்து விழுகணும். ஹலோ சார், வணக்கம். சின்ன கண்ணு சாருங்களா? நான் மியோலேருந்து கால் பண்ணியிருக்கேங்க சார். சொல்லுவாப்பா. சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி 3 மாதம் ஆச்சு. எப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்க? நானே இழுத்துட்டு இருக்கேம்மா, விட முடியாம. ஓகே சார், பரவாயில்ல. நீங்கள் சீக்கிரமாக ரீசார்ஜ் பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்கள் கால் கட் ஆயிரும். என் உயிரே கட்டாக போகுது, கால் கட்டால எனக்கு. ஓகே சார், தேங்க்யூ. சீக்கிரமாக ரீசார்ஜ் பண்ணிடுங்க. ஐயோ கடவுளே, ஃபஸ்ட்டு காலே இந்த மாதிரி ஆயிடுச்சே, என்ன பண்ணுறது? சரி, நெக்ஸ்ட் காலுக்கு போகலாம். ஹலோ ஹலோ, யாரு? சொல்லுங்க மேடம். நான் மியோலேருந்து கால் பண்ணுறேன். நீங்கள் பூமாரி தானே பேசுகிறீங்க? ஆமாம், சொல்லுங்கள் மேடம். உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க? எப்போ ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க? உனக்கு வேறு வேலையே இருக்காதா? நீங்களாம் சிம்மா வச்சுருக்கீங்க, டவரும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நான் என் பாய் ஃப்ரெண்ட்கிட்ட பேசும்போதே கட் ஆயிருச்சு. அவன் நான் கட் பண்ணிட்டேன்னு நினச்சி என்னை பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினச்சேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. உங்கள் சிம்மா வந்து டவர் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க தயவு செஞ்சு. என்ன மாதிரி எத்தனை லவ் பிரேக்கப் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஓகே மேடம், கவலைப்படாதீங்க. கரண்ட் கம்பத்தில் டவர் நல்லா வர்ற மாதிரி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து சீக்கிரமாக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. என்னது, கரண்ட் கம்பத்தில் டவர் ரெடி பண்ணுறீங்களா? நீ எல்லாம் எதுக்குடி இந்த வேலை பார்க்குற? என் உயிரை எடுக்கிறதுனே பார்க்குற. இன்னொரு தடவை ஃபோன் வந்துச்சு பார்த்துக்கோ, என்ன பேசுறதுனே தெரியாது. ஐயோ, கால் பேசுகிற பதட்டத்தில் நம்ம உளறிட்டோமோ. இனிமேலாச்சும் கரெக்டாக பேசுவோம். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம பேச போகிறாங்களோ. ஹலோ சார், நாங்கள் மியோலேருந்து கால் பண்ணுறோம். சொங்கி சார் பேசுகிறீங்களா? ஆமாம் மேடம், சொல்லுங்க. ஓகே சார், நீங்கள் வந்து மியோ சிம் வாங்கியிருக்கீங்க. ரீசார்ஜ் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சிம்மை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை தூக்கி எறிகிறீங்களா? ஏம்மா, நானே குடிக்க காசு இல்லாமல் குட்டிக்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் தெரியுதுல 1 வருஷமாக நான் ரீசார்ஜ் பண்ணலேன்னு. அப்புறம் ஏமா திரும்ப திரும்ப கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? ஓகே சார், பரவாயில்ல. 4 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து மெதுவாகவே ரீசார்ஜ் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஆனால் ரீசார்ஜ் பண்ணிடுங்க சார். ஸோ நம்ம தான் கஷ்டப்படுறோன்னு இந்த வேலைக்கு வந்தேன். மக்களெல்லாம் நம்மளை விட கஷ்டமாக இருப்பாங்க போல். என்ன பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ண வைக்கிறதா நம்ம வேலை. அடுத்தவங்களுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ மேடம், வணக்கம். கிளிமா பேசுகிறீங்களா? ஆமாம், கிளிமா தான் பேசுகிறேன். என்ன இப்போ, யார் நீ? மேடம், நான் மியோலேருந்து கால் பண்ணுறேன். உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. எப்போ வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க? இவ எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சா என்ன முடிஞ்சா உனக்கு என்ன? நீ சொன்னால் நான் செல்லுக்கு காசு போடணுமா? மேடம், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து கால் கட் ஆயிரும். தயவு செஞ்சு ரீசார்ஜ் பண்ணிடுங்க. இவ நான் தான் சொல்லிக்க இருக்கேன், நீ சொன்னால் நான் பண்ண முடியாதுன்னு. இவனை ஃபோன் பண்ண சொன்னது? என் புருஷன் ஃபோன் பண்ண சொன்னானா? இல்லை யாராச்சும் கூப்பிட்டு என்னை கலாய்க்க சொன்னாங்களா? தேவைலாம் மறுபடியும் ஃபோன் வந்துச்சு, மரியாதை எடுத்து போயிடும் பார்த்துக்க. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். ஓகே மேடம், ரீசார்ஜ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. என்னடா பொழப்பு இது? காலையிலேருந்து நம்ம ஒரு கால் கூட இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கலை. எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க. இந்த 1 ரூபா காசுக்கு பேசாமல் பிச்சை எடுத்துடலாமெல்லாம் தோணுது இந்த வேலை செய்கிறதுக்கு. இன்னும் என்னென்ன காத்திருக்கோ. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நீங்களும் மியோ சிம்மு வாங்கி ரீசார்ஜ் பண்ணுங்கள் மக்களே.